ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் ஒரு 3:45க்கு வேக்கப் ஆயாச்சு. குளிச்சுட்டு, கோலம் போட்டு, சாமிலாம் கும்பிட்றக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா 6 to 9 வந்து நல்ல நேரம். அந்த டைமில் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா வந்துட்டு டிஃபனும், லஞ்சுமே காலையிலேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலத்துக்கு வந்துட்டு இட்லியும், தோசையும், அதுக்கு வந்து தேங்காய் சட்னியும், வெங்காய சட்னியும் வந்து பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு வந்துட்டு ரைஸ் வச்சுட்டு 2 குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து புளிக்குழம்பு, இன்னொரு வந்து சாம்பார். சாம்பாருக்கு வந்து முருங்கைக்காய் போட்டு வந்து நான் சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டேன். கையோட ரசமும் வச்சாச்சு. பொரியலுக்கு வந்துட்டு கோவக்காய் வந்து பண்ணியிருந்தேன். அதோட வந்துட்டு அப்பளமும் பொரித்து வச்சுட்டேன். தயிருமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. என்னதான் ரசம் இருந்தாலும் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக தயிர் கேட்பாரு. அதனால் அதுவுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். எங்கள் ஊர் சைட்லலாம் வந்துட்டு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரி ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடுவாங்க. ஆனால் இந்த ஊரில் கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் எந்த மாதிரி வந்து ஆடிப்பெருக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.